எத்தனையோ மகான்கள் இந்த ஞான பூமியிலே, அத்தனை பேருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஆஸ்தீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். கந்தர் அலங்காரம் பாடல் 30 அதன் விளக்கத்தையும் நாம் பார்க்க போகிறோம். பால் என்பது மொழி, பஞ்சு என்பது பதம், பாவையர்கண் சேல் என்பதாக திரிகின்ற நீ, செந்திலோன் திருக்கை வேல் என்கிலை, கொற்ற மயூரம் என்கிலை, வெற்றி தண்டை கால் என்கிலை, மனமே எங்கனே முக்தி காண்பதுவே. இந்த பாடலுக்கான விளக்கம். வேல் என்பது ஞானமாதலின் அஞ்ஞான இருள் நீங்க வேல் வேல் என்று கூறுதல் வேண்டும். பிரணவமே மயில் ஆனபடியால் வேலும் மயிலும் என்று எப்போதும் வாயார வாழ்த்துதல் வேண்டும். வேலும் மயிலும் துணை என்பது ஒரு ஒப்பற்ற மந்திரமாகும். அஷ்டாவதானம் புரிவோர் இம்மந்திரத்தை ஓதியே அறிவாற்றல் பெறுகிறார். வேலையும் மயிலையும் தியானிப்பவர்க்கு எல்லா இடர்களும் நீங்கும், இன்பம் ஓங்கும். முக்தி பெறுவதற்கு வழி வேலையும் மயிலையும் வேலவன் காலையும் துதித்தலே அன்றி வேறு எதுவும் இல்லை. அங்ஙனம் துதியாதார் முக்தியை எவ்வாறு பெறுவர்? ஒருபோதும் பெற மாட்டார். ஏ மனமே, முக்தியை தரும் வேலையும் மயிலையும் முருகன் காலையும் துதியாமல் மயலை தரும் மாதரை துதித்தால் நீ எவ்வாறு உய்வாய்? ஆதலால் இனி மாதர் நலம் பேணாது முருகனை பேணி உய்வாய். அடுத்து வருவது பாடல் 31. போக்க குடிலிர் பொகுதாவகை புண்டரீகத்தினும், செக்கச் சிவந்த கழல் வீடு தந்தருள், சிந்துவெந்து கொக்கு தறிபட்டு எரிபட்டு உதிரம் குமுகுமென கக்க கிரியுருவ கதிர்வேல் தொட்ட காவலனே. இந்த பாடலுக்கான விளக்கம். கடலானது வெதும்பி மாமர வடிவாகி நின்ற சூரபத்மன் இரு பிளவாக முறிந்து எறியப்பட்டு குமு குமு என்று இரத்தத்தை உமிழவும், கிரௌஞ்ச மலையை ஊடுருவி செல்லவும் ஒளிபெற்ற வேலாயுதத்தை செலுத்திய ஏ காவலனே, பொய்யாகிய இச்சரீரமாகிய குடிசையில் இனி அடியேன் மீண்டும் புகாதபடி செந்தாமரை மலரினும் மிகவும் சிவந்த தேவரீரது திருவடியாகிய வீட்டை அடியேனுக்கு தந்தருள்வீர். பிறவியின் பயன் இனி பிறவாமையே, அதனையே ஆன்றோர் அனைவரும் ஆவா உகின்றனர். இவ்வுடம்பு அருவருப்பானது. மீண்டும் மீண்டும் இப்புன் புலால் யாக்கையை பெறுவது பேதைமை. பிறப்பினும் பேதைமை என்பர் பொய்யில் புலவர். நீர்க்குமிழி போல் விரைவில் அழியும் பொய்மையாகிய சரீரம் எண்ணில்லாத உடம்பை எடுத்து எடுத்து இழைத்து விட்டேன். ஆதலால் எம்பெருமானே, இனியும் இன்னொரு உடம்பிற் புகுந்து பிறவாத வெற்றி அடையுமாறு நின் திருவடி பேற்றை தந்தருள்வீர் என்று சுவாமிகள் வேண்டுகிறார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஒருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.